ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சிந்தை ஜாப்ஸ். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, மாவட்ட நலச்சங்கம் மக்கள் நல்வாழ்வுத்துறையிலேருந்து வேலைவாய்ப்புக்கான அறிவிப்பு கொடுத்துருக்குறாங்க. அதுக்கான டீட்டெயில்ஸ் தான் பார்க்க போகிறோம். இதில் ஒரு 3 விதமான பணிகளுக்கு நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க. இந்த பணிகளுக்கு அப்ளை பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட் அப்படின்னு பார்த்தோம்னா 31/8/2024 தான் அப்ளை பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட்டுன்னு கொடுத்துருக்குறாங்க. இந்த பணிக்கு அப்ளை பண்ணுறதுக்கு எந்த ஒரு எக்ஸாமும் எழுத வேண்டாம், எந்த ஒரு ஃபீஸும் கட்ட வேண்டாம்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. இப்போ இதுக்கான ஃபுல் டீட்டெயில்ஸ் பார்க்கலாம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஆல் அப்படிங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்மளோட வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனே ரீச் ஆகும். இப்போ இந்த நோட்டிஃபிகேஷன் எங்கேருந்து வந்திருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, நீலகிரி மாவட்டத்திலேருந்து ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க. நீலகிரி மாவட்டத்தில் செயல்படும் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை வளாகத்தில் இயங்கும் போதை மீட்பு மையத்தில் உள்ள கீழ்கண்ட பதவிக்கு ஒப்பந்த அடிப்படையில் முற்றிலும் தற்காலிகமாக பணிபுரிவதற்கு பூர்த்தி செய்யப்பட்ட விண்ணப்பங்கள் 31/8/2024 அன்று மாலை 5 மணிக்குள் வரவேற்கப்படுகிறது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. இப்போ ஒரு 3 விதமான பணிகள் கொடுத்துருக்குறாங்க. அந்த 3 விதமான பணிகளுக்கான கல்வி தகுதி என்ன, அவங்களுக்கான ஊதியம் என்ன அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்தோம்னா கவுன்சிலர் சைக்காலஜிஸ்ட் கொடுத்துருக்குறாங்க. இவங்களுக்கான வேக்கன்சி 1 கொடுத்துருக்குறாங்க. இவங்களுக்கான கல்வி தகுதி அப்படின்னு பார்த்தோம்னா MA ஆர் MSc இன் சைக்காலஜி ஆர் அப்ளைடு சைக்காலஜி ஆர் கிளினிக்கல் சைக்காலஜி ஆர் கவுன்சிலிங் psychology or 5 years integrated MSc program in clinical psychology from recognized universities அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அடுத்து பார்த்தோம்னா தமிழ் அண்ட் இங்கிலீஷ் எழுத படிக்க தெரிஞ்சிருக்கணும், வாசிக்கவும் தெரிஞ்சிருக்கணும் அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்குறாங்க. இவங்களுக்கான மாத ஒப்பந்த ஊதியம் அப்படின்னு பார்த்தோம்னா 23,000 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. இவங்களுக்கான வயது வரம்பு அப்படின்னு பார்த்தோம்னா 40 வயதுக்கு குறைவாக இருக்க வேண்டும் சொல்லி கொடுத்துருக்குறாங்க. அதாவது 1/8/2024 அன்றுபடி இவங்களோட வயது பார்த்தோம்னா 40 வயதுக்கு உட்பட்டவராக இருக்கணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. அடுத்து இரண்டாவது பார்த்தோம்னா சைச்சியாட்ரிக் சோசியல் ஒர்க்கர் அப்படிங்கிற பணி கொடுத்துருக்குறாங்க. ஒரு வேக்கன்சி கொடுத்துருக்குறாங்க. இவங்களுக்கான கல்வி தகுதி அப்படின்னு பார்த்தோம்னா MA சோசியல் ஒர்க்கர் கொடுத்துருக்குறாங்க அல்லது மாஸ்டர் ஆஃப் சோசியல் ஒர்க் ஃப்ரம் ரெகக்னைஸ்டு யூனிவர்சிட்டிஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. அடுத்து எபிலிட்டி டு ஸ்பீக், ரீட் அண்ட் ரைட் இன் தமிழ் அண்ட் இங்கிலீஷ். தமிழும் இங்கிலீஷும் இவங்களுக்கு பேச தெரிஞ்சிருக்கணும், எழுத தெரிஞ்சிருக்கணும், வாசிக்க தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. இவங்களுக்கான மாத ஊதியம் அப்படின்னு பார்த்தோம்னா 23,800 ரூபாய் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இவங்களுக்கான வயது வரம்பு பார்த்தோம்னா 40 வயதுக்கு உட்பட்டவராக இருக்கணும்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. 1/8/2024 அன்று படி அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அடுத்து மூன்றாவது பார்த்தோம்னா ஸ்டாஃப் நர்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. இவங்களுக்கான வேக்கன்சி ஒரு வேக்கன்சி கொடுத்துருக்குறாங்க. இவங்களுக்கான கல்வி தகுதி அப்படின்னு பார்த்தோம்னா டிப்ளமோ ஆர் டிகிரி இன் ஜென்ரல் நர்சிங் ஆர் டிப்ளமோ ஆர் டிகிரி இன் சைச்சியாட்ரிக் நர்சிங் ரெகக்னைஸ்டு பை நர்சிங் கவுன்சில் ஆஃப் இந்தியா எஸ்டாப்ளிஷ்டு அண்டர் த நர்சிங் கவுன்சில் ஆஃப் ஆக்ட் 1947 கொடுத்துருக்குறாங்க. அடுத்து இவங்களுக்கு எழுத படிக்க வாசிக்க தமிழ் அண்ட் இங்கிலீஷ் ஃப்ளூயன்சியாக இருக்கணும் அப்படின்னு சொல்லியுமே கொடுத்துருக்குறாங்க. அதுக்கான இன்ஸ்ட்ரக்ஷன் அடுத்த பேஜில் இருக்குது, அதையும் பார்க்கலாம். இவங்களுக்கான மாத ஊதியம் பார்த்தோம்னா ஸ்டாஃப் நர்ஸ் அப்படிங்கிற பணிக்கு 18,000 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. இவங்களுக்கான வயது பார்த்தோம்னா பிலோ 40 இயர்ஸ் கொடுத்துருக்குறாங்க. 40 வயதுக்கு உட்பட்டவராக இருக்கணும். அதே மாதிரி 1/8/2024 அந்த இயர் படி 40 வயதுக்கு மிகாமல் இருக்கணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. அடுத்து சில இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்குறாங்க. அதுக்கான டீட்டெயில்ஸ் பார்க்கலாம். நிபந்தனைகள் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த பதவியானது முற்றிலும் தற்காலிகமானது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. எந்த ஒரு காலத்திலும் பணி நிரந்தரம் செய்யப்பட மாட்டாது அப்படின்னு சொல்லியும் கொடுத்துருக்குறாங்க. அடுத்து மூன்றாவது இன்ஸ்ட்ரக்ஷன் பார்த்தோம்னா பணியில் சேர்வதற்கான சுய விருப்ப ஒப்புதல் கடிதம் 11 மாதத்திற்கான ஒப்பந்த கடிதம் அளிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியும் கொடுத்துருக்குறாங்க. அடுத்து குறிப்பு பார்த்தோம்னா விண்ணப்பங்கள் நேரிலோ அல்லது விரைவு தபால் மூலமாகவோ வரவேற்கப்படுகின்றன அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. விண்ணப்ப படிவம் நம்ம neelagiri.nic.in என்னும் வெப்சைட்டில் பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம் அப்படின்னு சொல்லியும் கொடுத்துருக்குறாங்க. இந்த வெப்சைட்டில் போய் நம்ம டவுன்லோட் பண்ணிக்கலாம்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. அதுக்கான வெப்சைட் லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். அதில் நீங்கள் செக் பண்ணி பார்த்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அடுத்து மின்னஞ்சல் முகவரி கொடுத்துருக்குறாங்க. tphnlg@nic.in அப்படிங்கிற மெயில் ஐடியுமே கொடுத்துருக்குறாங்க. உங்களுக்கு எதுவும் டவுட் இருந்துச்சுன்னா இந்த மெயில் ஐடிக்குமே நீங்கள் கான்டாக்ட் பண்ணி டீட்டெயில்ஸ் கேட்டுக்கலாம். அடுத்து மேற்குறிப்பிட்ட பதவிகளின் எண்ணிக்கை அப்படிங்கிறது மாறுதலுக்கு உட்பட்டது அப்படின்னு சொல்லியுமே கொடுத்துருக்காங்க. அதாவது வேக்கன்சி இன்க்ரீஸ் ஆகிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்குறாங்க. அடுத்து விண்ணப்பம் அனுப்ப வேண்டிய முகவரி கொடுத்துருக்குறாங்க. இது ஃபுல் அண்ட் ஃபுல் ஆஃப்லைனில் தான் அப்ளை பண்ணுற மாதிரி கொடுத்துருக்குறாங்க. அனுப்ப வேண்டிய முகவரி அப்படின்னு பார்த்தோம்னா டிஸ்ட்ரிக்ட் ஹெல்த் ஆஃபீஸர் நம்பர் 38 ஜெயில் ஹில் ரோட் நியர் சிடி ஸ்கேன் உதகமண்டலம் 643001 அப்படின்னு சொல்லி அனுப்ப வேண்டிய முகவரி கொடுத்துருக்குறாங்க. நீங்கள் அப்ளை பண்ண போகிறீங்க அப்படின்னா ஃபுல் இன்ஸ்ட்ரக்ஷனை கேர்ஃபுல்லாக ரீட் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் அப்ளை பண்ணுங்கள். அடுத்து அப்ளிகேஷன் ஃபார்ம் எப்படி ஃபில் பண்ணணும் அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் பார்க்கலாம்.
இதில் பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு வந்து நேம் ஆஃப் த போஸ்ட் கேட்டிருக்காங்க. ஒரு 3 விதமான பணிகள் பார்த்தோம் இல்லையா? இதில் நீங்கள் எந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ண போகிறீங்களோ அதுக்கான போஸ்ட்டோட நேம் வந்து இதில் ஃபஸ்ட்டு ஃபில் பண்ணணும். அதுக்கப்புறம் வந்துட்டு அந்த பாக்ஸ் கொடுத்துருக்குறாங்க இல்லையா? அதில் வந்து ரீசெண்ட் டைமில் உள்ள பாஸ்போர்ட் சைஸ் கலர் ஃபோட்டோ தான் இதில் பேஸ்ட் பண்ணணும்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. அடுத்து ஃபஸ்ட்டு பாக்ஸில் வந்து நேம் கொடுத்துருக்குறாங்க. இன் கேபிட்டல் லெட்டர்ஸ் கொடுத்துருக்குறாங்க. கேபிட்டல் லெட்டர்ஸில் உங்களோட பேர் வந்து இதில் ஃபுல்லாக எழுதிருங்க. அடுத்து ஃபாதர் அண்ட் ஹஸ்பண்ட் நேம் கேட்டிருக்காங்க. உங்களோட அப்பா பேர் அல்லது கணவரோட பேர் வந்து நீங்கள் கொடுத்துக்கிடலாம். அடுத்து ஜெண்டர் கேட்டிருக்காங்க. மேலா ஃபீமேலா டிரான்ஸ்ஜெண்டரான்னு கேட்டிருக்காங்க. உங்களோட ஜெண்டரை வந்து இதில் டிக் பண்ணிடுங்க. அடுத்து டேட் ஆஃப் பர்த் கேட்டிருக்காங்க. வித் ப்ரூஃபோட வந்து நம்ம அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து சென்ட் பண்ணணும். உங்களோட டேட் ஆஃப் பர்த் என்ன அப்படிங்கிறத வந்து இதில் கொடுத்துருங்க. கொடுத்துட்டு அதுக்கான அந்த பர்த் சர்டிஃபிகேட் இருக்கும் இல்லையா, அதுக்கான ஜெராக்ஸ் காப்பி வந்து அப்ளிகேஷன் ஃபார்மோட நீங்கள் வந்து ஜாயின் பண்ணி அனுப்பணும். அடுத்து 5வது பார்த்தோம்னா ஏஜ் கேட்டிருக்காங்க. உங்களோட வயது என்ன அப்படிங்கிறத வந்து இதில் மென்ஷன் பண்ணிடுங்க. அடுத்து வந்து எஜுகேஷ்னல் குவாலிஃபிகேஷன் கேட்டிருக்காங்க. வித் சர்டிஃபிகேட்டோட வந்து நம்ம அட்டாச் பண்ணி அனுப்பணும். உங்களோட எஜுகேஷ்னல் குவாலிஃபிகேஷன் என்ன அப்படிங்கிறத வந்து இந்த பாக்ஸில் மென்ஷன் பண்ணிடுங்க. அதுக்கான சர்டிஃபிகேட் இருக்கும் இல்லையா, அதுக்கான ஜெராக்ஸ் காப்பீஸை வந்து இந்த அப்ளிகேஷன் ஃபார்மோட அட்டாச் பண்ணி அனுப்பணும். அடுத்து 7வது பார்த்தோம்னா ஆதார் கார்டு நம்பர் கேட்டிருக்காங்க. உங்களோட ஆதார் கார்டு நம்பர் வந்து 12 டிஜிட் நம்பர் இருக்கும் இல்லையா, அதை வந்து இதில் கரெக்டாக ஃபில் பண்ணிடுங்க. அடுத்து 8வது பார்த்தோம்னா ஆர் யூ எ பர்சன் பிலாங்கிங் டு ஸ்பெஷல் கேட்டகரிஸ், நீங்கள் ஏதாச்சும் ஸ்பெஷல் கேட்டகரியில் வரீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அப்படி இருந்தீங்க அப்படின்னா எஸ் கொடுங்க, இல்லைனா நோ கொடுத்துருங்க. எஸ் அப்படின்னா அதுக்கான சர்டிஃபிகேட்டையுமே மென்ஷன் பண்ணி அனுப்பணும். அடுத்து 9வது பார்த்தோம்னா உங்களோட கான்டாக்ட் ஃபோன் நம்பர் கேட்டிருக்காங்க. உங்களோட ஃபோன் நம்பர் வந்து இதில் கொடுத்துருங்க. அப்புறம் வந்துட்டு மெயில் ஐடி கேட்டிருக்காங்க. உங்களோட மெயில் ஐடியுமே இந்த பாக்ஸில் கொடுத்துருங்க. அடுத்து வந்துட்டு ஆட் ப்ரீவியஸ் இயர் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்காங்க. அதாவது ப்ரீவியஸ் எதுவும் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சு அப்படின்னா அதுக்கான எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட்டுமே நீங்கள் வந்து இதில் அட்டாச் பண்ணி அனுப்பணும். என்ன அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணிவிட்டு அடுத்து 12வது பார்த்தோம்னா பெர்மனண்ட் அட்ரஸ் கேட்டிருக்காங்க. உங்களோட பெர்மனண்ட் அட்ரஸ் என்ன அப்படிங்கிறத வந்து கொடுத்துருங்க. அடுத்து ப்ரெசென்ட் அட்ரஸ் கேட்டிருக்காங்க. ப்ரெசென்ட் அட்ரஸுமே கொடுத்துருங்க. ஒருவேளை ரெண்டுமே சேம் அப்படின்னா 2 இதுலேயுமே ஒரே அட்ரஸ் வந்து கொடுத்துருங்க. அடுத்து வந்துட்டு ஐ அட்டஸ்டட் தட் த இன்ஃபர்மேஷன் ஸ்டேட்டட் இஸ் ட்ரூ டு த பெஸ்ட் ஆஃப் மை நாலேஜ், நான் இதுவரை வந்து கொடுத்துருக்கிறது வந்துட்டு என்னோட நாலேஜுக்கு எட்டின வரை எல்லாமே கரெக்டான இன்ஃபர்மேஷன் தான் கொடுத்துருக்குறேன் அப்படின்னு சொல்லி இதில் வந்து அக்செப்ட் பண்ணுற மாதிரி ஒரு சென்டென்ஸ் வந்து கொடுத்துருக்குறாங்க. அதை ஃபுல்லாக ரீட் பண்ணி பார்த்துட்டு இதில் கொடுத்துருக்குற எல்லா டீட்டெயில்ஸுமே கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணி பார்த்துட்டு நீங்கள் இதில் வந்து சைன் பண்ணிடுங்க. அடுத்து வந்துட்டு வித் டேட்டோட வந்து சிக்னேச்சர் வந்து நம்ம போடணும்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. அடுத்து பிளேஸு டேட் வந்து இதில் மென்ஷன் பண்ணிடுங்க. அடுத்து நோட் கொடுத்துருக்குறாங்க. இதில் வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா அப்ளிகேஷன் ஃபார்மில் வந்து ஃபோட்டோ கேட்டிருக்காங்க இல்லையா, அது வந்து ரீசெண்ட் டைமில் உள்ள பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ தான் இதில் கண்டிப்பாக வந்து ஒட்டியிருக்கணும். அதே மாதிரி செல்ஃப் அட்டஸ்டட் ஜெராக்ஸ் காப்பீஸ் தான் நம்ம வந்து அனுப்பணும். அந்த ஜெராக்ஸ் காப்பீஸை தான் அப்ளிகேஷன் ஃபார்மோட வந்து அனுப்பணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. சப்போஸ் அந்த மாதிரி இல்லை அப்படின்னா நம்மளோட ஃபார்ம் வந்து ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க அப்படின்னு சொல்லி இதில் வந்து மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. அடுத்து வந்து இன்டர்வியூக்கு கூப்பிடும்போது வந்துட்டு நம்ம வந்து ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே நம்ம வந்து கண்டிப்பாக சப்மிட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியுமே கொடுத்துருக்குறாங்க. அதே மாதிரி டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே கரெக்டாக இருக்கான்னு நீங்கள் செக் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து அப்ளை பண்ணுங்கள். இப்போ வந்து ஃபுல் டீட்டெயில்ஸ் பார்த்துட்டும் எதுவும் டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நம்மளோட வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணிடுங்க. நம்மளோட வீடியோஸ் உங்களோட ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். மேபி உங்களுக்கு யூஸ் ஆகலாம். நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.